கௌசாம்பி நகரத்தில் கங்கையின் வெள்ளத்திலே ஒரு பெரிய மரக்கட்டை மிதந்து போயிற்று. கரையில் நின்று தன் சீடர்களுடன் அந்த கட்டையை பார்த்தார் புத்தர். உடனே அந்த கட்டையை காட்டி ஒரு உபதேசம் செய்தார். சீடர்களே, அதோ நதி வெள்ளத்தில் போகிறது ஒரு மரக்கட்டை. அது இந்த கரையிலோ அல்லது அந்த கரையிலோ சென்று தங்காமலும் நட்டாற்றில் மூழ்கி விடாமலும் செல்ல வேண்டும். மண்மேட்டில் மாட்டிக்கொள்ளாமலும் மனிதர்கள் கையில் சிக்காமல் இருக்க வேண்டும். நீர் சூழலில் சிக்கிக்கொள்ளாமலும் தானாகவே உளுத்து போகாமலும் இருக்க வேண்டும். இவ்வாறு அது மிதந்து தன் பயணத்தை மேற்கொண்டால் நதியின் பிரவாகத்தோடு சென்று அது பெருங்கடலை அடைந்துவிடும். ஏனென்றால் கங்கையின் பிரவாகம் கடலுக்கே செல்கிறது, கடலுக்கே போய் சேருகிறது. அதை போலவே நீங்களும் இந்த கரையிலோ அந்த கரையிலோ தங்காமலும் மண்மேட்டில் மாட்டிக்கொள்ளாமலும் மனிதர்களின் கையில் அகப்படாமலும் சுழலில் சிக்கிக்கொள்ளாமலும் உள்ளூர உளுத்து போகாமலும் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் நீங்கள் நிச்சயமாக நிர்வாண பேற்றை அடைவீர்கள் என்றார். அப்போது ஒரு சீடன், வாழ்க்கையில் அந்த கரை என்பது யாது, மண்மேடு என்பது யாது, அவற்றை சற்று விளக்குங்கள் என்றான் பணிவோடு. இந்த கரை என்பது உடல் பற்று, அந்த கரை என்பது புலன் இன்பங்களில் சிக்குதல். நட்டாற்றில் என்றால் பொருளுக்கும் காமத்திற்கும் மயங்கி விடுவது. மண்மேட்டில் மாட்டிக்கொண்டு விடுவது என்றால் தான் என்ற அகங்காரத்தில் சிக்கிக்கொள்வது. பூஜ்யரே, மனிதருடைய கைகளில் சிக்கிக்கொள்வது என்றால் என்ன என்று கேட்டான் ஒரு சீடன். நீ இந்த சமுதாயத்தில் வாழ்கிறாய், அதன் காரணமாக சக மனிதர்களோடு பழக வேண்டி வரும். அவர்களுடன் இன்ப செயல்களை கண்டு தானும் இந்த இன்பங்களை அனுபவிக்க விருப்பம் கொள்வாய். சக மனிதர்களின் துன்பங்களை கண்டு நீயும் வருந்துவாய். இப்படியாக எல்லா வகையான தொழில்களிலும் நீ மனிதர்களோடு தொடர்பு கொள்வாய். இதைத்தான் மனிதர் கைகளில் அகப்படுதல் என்கிறேன். இது போன்ற கட்டுக்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளும் துறவியே புனிதனாகிறான், மகா நிர்வாணத்தை அடைகிறான். ஐம்புல இன்பங்களில் கட்டுண்டு கிடப்பது நீர்ச்சூழலில் சிக்கிக்கொள்வது எனப்பட்டது. ஒழுக்கம், நேர்மை, வாக்கு, தூய்மை ஆகிய நல்ல நெறியில் இருந்து விலகி போவது உள்ளூர உளுத்து போவதாகும். களவு, பொய், சூது, வஞ்சகம் ஆகியவற்றை மனதில் மறைத்து கொண்டு வெளியே துறவு கொண்டு வாழும் மனிதர் துறவியாக மாட்டார். விரதங்களை அவர் மேற்கொண்டாலும் கூட அவர் புனித துறவியாக முடியாது. அவர் உள்ளே உளுத்து போனவர்தான் என்று விளக்கினார் புத்த பெருமான்.